வணக்கம் நேயர்களே. 8வது T20 உலக கோப்பை கிரிக்கெட் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில அவ்வப்போது ஏதாவது 1-2 மேட்ச் நமக்கு வந்து ரொம்ப இன்டென்ஸா இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு த்ரில்லர் அல்லது ஹாரர் மூவியோட கிளைமேக்ஸ் மாதிரி ரொம்ப இன்டென்ஸா போகும். ஆனா இன்னைக்கு நடைபெற்ற 3 மேட்சுமே ரொம்ப இன்டென்ஸா தான் போச்சு அப்படின்னு சொல்லணும். சீட்டின் நுனியில உட்கார்ந்து பாக்குற மாதிரியான மேட்சஸா தான் இருந்தது. அப்கோர்ஸ் இது உலக கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஒரு ட்ரீட்டா அமைஞ்சிருக்கும். ஆனா இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கு அப்படி அமைஞ்சதா அப்படின்னா அன்பார்ச்சுனேட்டா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்னன்னா, இந்தியா வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் இன்னைக்கு நடந்தது. அதுல சவுத் ஆப்பிரிக்கா 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்துல வின் பண்ணிருக்காங்க. ஆரம்பத்துல இந்தியா விளையாடும் போது இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன்கள் சரியா ஆடல அப்படின்னாலுமே கூட ஸ்கை, அதாவது சூரியகுமார் யாதவ் ஒரு சூரசம்ஹாரமே நடத்தினாரு அப்படின்னு சொல்லலாம் மைதானத்துல. அதுக்கப்புறம் பவுலிங் டீம் வரும்போது அஷ்தீப் சிங் அதை களப்படுத்தினாரு அப்படின்னு சொல்லலாம். சோ இந்திய ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ஹோப் கிரியேட் ஆயிடுச்சு. எப்படி இருந்தாலும் வின் பண்ணிடுவாங்கப்பா அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. லாஸ்ட் ஓவர் வரைக்குமே அந்த நம்பிக்கை இருந்தது. ஆனா எக்ஸைட்மெண்ட்டையும் என்டர்டைன்மெண்ட்டையும் கொடுத்த இந்த மேட்ச் டிசப்பாயின்மெண்ட்டையும் நமக்கு கொடுக்க தவறல. இந்தியா இதுல தோல்வியை தழுவி இருக்காங்க. இந்த T20 உலக கோப்பை கிரிக்கெட் தொடர்ல முதல் தோல்வியை இந்தியா தழுவி இருக்கு. இது தவிர்த்து இன்னும் 2 மேட்சஸ் நடந்தது. பாகிஸ்தான் வெர்சஸ் நெதர்லாந்து நடந்தது. அதுல பாகிஸ்தான் வின் பண்ணிருக்காங்க. அதே போல ரொம்ப ரொம்ப இன்டென்ஸான மேட்ச் இன்னைக்கு நடந்ததுல அப்படின்னு சொல்லணும்னா பங்களாதேஷ் வெர்சஸ் ஜிம்பாப்வே, அதுல பங்களாதேஷ் வின் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்து ஆச்சரியங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கு இந்த உலக கோப்பை கிரிக்கெட் தொடர். அத்தனையும் அலசுவோம். இது T20. அரங்கத்துல நம்மோட இணைஞ்சிருக்காரு கிரிக்கெட் விமர்சகர் திரு தினேஷ். வணக்கம். என்ன ஆச்சு இந்தியன் டீமுக்கு? நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்கிற டீம். சவுத் ஆப்பிரிக்காக்கு கண்டிப்பா பயங்கரமா ஒரு டஃப் கொடுப்பாங்க, எப்படி அவங்களை அடக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா சவுத் ஆப்பிரிக்கா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, அதனால இந்தியா தோத்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா டாப் ஆர்டர்ல ஒரு சொதப்பல் இருந்தது, மிடில் ஆர்டர்லயும் சொதப்பறாங்க. ஹர்திக் பாண்டியா உடனே அவுட் ஆயிட்டாரு. லோ ஆர்டர்லயும் சொதப்பல் இருந்தது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அடுத்து ஃபீல்டிங்க்கு வராங்க, அதுல வந்து கேட்ச் விடுறாங்க, ரன் அவுட் மிஸ் ஆகுது. என்னதான் ஆச்சு இந்தியா இன்னைக்கு? ஆக்சுவலா வந்து பேட்டிங் ஃபெயிலியர், பேட்டிங் அண்ட் ஃபீல்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா 3 ரன் அவுட், அதுக்கப்புறம் 2 கேட்ச். விராட் கோலியோட அந்த கேட்ச் டிராப் வந்து யாருமே நம்ம எதிர்பார்க்கல, நம்ப முடியல. நீங்க வேணா அஸ்வினோட ரியாக்ஷனை பாருங்க, அவரால் நம்பவே முடியல, ஏத்துக்கவும் முடியல. ரொம்ப கஷ்டமான கேட்ச் எல்லாம் அவ்வளவு ஈஸியா பிடிச்சவர், ஓடிட்டே எல்லாம் ரன் அவுட் பண்ணுவார். அந்த மாதிரி கேட்ச் இல்ல, அதோட முடியல. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஒரு ரன் அவுட் மிஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவும் விராட் கோலிக்கும் நடுவுல விழுந்தது பால். கம்யூனிகேஷனே இல்ல. இப்ப எப்பவுமே ஒரு கேட்ச் வருதுன்னா மைண்ட் சொல்லுவாங்க, இல்ல யூஎஸ்ன்னு சொல்லுவோம். அந்த கம்யூனிகேஷன் வந்து இல்லாம இருந்தது. 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்ட் கிளாஸ் ஃபீல்டர்ஸ். அவங்களுக்குள்ள என்ன கம்யூனிகேஷன் எப்படி மிஸ் ஆச்சுன்னே தெரியல. சோ ஃபீல்டிங்ல ரன் அவுட்ஸ், கேட்ச் அண்ட் பேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா டாப் ஆர்டர் ஃபெயிலியர். வழக்கம் போல KL ராகுல் ஒரு ஷெல்லுக்குள்ள போன மாதிரி இருக்கு. அவரோட கான்பிடன்ஸ் லெவல் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஓவர் மெய்டின் கொடுத்தாரு, அது வந்து ஒரு சின்ன ஒரு கான்பிடன்ஸ் செட் பேக் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா டேக் ஆஃப் பண்ணாரு, 6 அடிச்சாரு. 6 அடிச்சாங்க. 2 பேருமே 6 அடிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிகிடி உள்ள வர்றாரு. இப்போ நிகிடியோட அட்வான்டேஜ் என்னன்னா டால் பவுலர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பிச் பண்ணி போடுறாரு. இப்போ இந்த பெர்த் மாதிரியான பிச்சில் வந்து பாத்தீங்கன்னா நல்லா குத்தி பவுன்ஸ் யார் ஏத்துறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். இப்போ நீங்க நார்ட்டியா எடுத்துக்கோங்க, இல்ல ரபாடாவை எடுத்துக்கோங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க, முகமது ஷாமி மாதிரி. ஆனா அதே நிகிடி வந்து போடும்போது இந்த கண்டிஷன்ஸை நல்லாவே யூஸ் பண்ணாருன்னு சொல்லணும். நல்ல டெக் யூஸ் பண்ணாரு, பிச் பண்ணி பவுன்ஸ் பண்ணாரு. அவருக்கு வந்து ரோஹித் சர்மா விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா அதே எந்த பால் 6 அடிச்சாரோ அதே மாதிரி அடிச்சாரு. ஆனா பேட்டோட டாப்ல வந்து பட்டுச்சு, கேட்ச். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராகுல் கேச்சிங் பிராக்டிஸ் இப்படி கொடுத்துட்டு போயிட்டே இருக்காரு. ஏன்னா அவர் கான்பிடன்ஸே இல்ல. அதுக்கப்புறம் விராட் கோலி நல்லா பம்ப் அப் ஆனாரு, நல்லா அடிச்சாரு. ஆனா அவருமே வந்து பாத்தீங்கன்னா டீப்ல வந்து சரியான கேட்ச் வந்து ரபாடா சொல்லி ஆனோம். ரபாடா வந்து விக்கெட் எடுக்கலனா கூட சூப்பரா கேட்ச் பிடிச்சிருக்காரு. விராட் கோலியோட கேட்ச் ஆகட்டும், இல்ல ஹர்திக் பாண்டியாவோட கேட்ச். ஹர்திக் பாண்டியா வந்து நல்லா புல் பண்ணாரு, நல்லா அமுத்தினாரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஏர்ல தான் போச்சு, ஈஸியா வந்து கேட்ச் பிடிச்சிருக்காரு. சோ இந்த மாதிரி அவங்க டீம்ல வந்து பாத்தீங்கன்னா கேட்சஸ் நல்லா பிடிச்சிருக்காங்க. போலிங்ல வந்து பாத்தீங்கன்னா நிகிடி வந்து சொல்லி வச்சவன் ஒரே ஓவர்ல டாப் 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து விக்கெட் எடுத்தாரு. சோ ஆரம்பமே வந்து பாத்தீங்கன்னா 45 for 5. ஆனா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கை இஸ் த லிமிட் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி ஸ்கை தான் வந்து ஒரு ஹோப்பா இருந்தது. அவர் மட்டும் தான் வந்து அங்க நிலைச்சு நின்னு ஆடி ஒரு சிங்கிள் ஹேண்டடா வந்து அணியை தூக்கிட்டு வந்திருக்காரு அப்படின்னா நிச்சயமா அந்த கிரெடிட் வந்து பாருங்க. 45 for 5 இருந்து அடுத்து டிகே வந்து அவரோட சேர்றாரு. 101ல தான் டிகேயோட விக்கெட். இதுல டிகே ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் என்னன்னா, அவர் வந்து ரொம்பவே பால்ஸ் எடுத்துக்கிட்டாரு. 15 பால்ஸ் ஆடி ஒரு 6 ரன்ஸ் அடிச்சார். அவருமே ஸ்கையோட சேர்ந்து, ஏன் ஸ்கை வந்து பாருங்க நிகிடியோட பால் அடிச்சாரு. அதுக்கப்புறம் நிகிடி தானே பிரஷர் கொடுத்தாரு. ஆனா நிகிடியோட பால் அடிச்சாரு. மகாராஜ் அவரோட பால ஏறி வந்து 6 அடிச்சாரு. சோ இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கும். ஒரு பக்கம் டிகேவும் வந்து கொஞ்சம் ஆக்சலரேட் பண்ண, அவரும் ஆக்சலரேட் பண்ணல. அதே போல அஸ்வின் வந்தாரு.
அஸ்வின் அவுட் ஆகும்போது பாருங்க ஸ்கோர் 124. அவருமே ஆக்சலரேட் பண்ணலாம், அவரும் டிகேமே 11 balls 7 runs. இவங்க ரெண்டு பேர்ல யாரா ஒருத்தர் ஆக்சலரேட் பண்ணியிருந்தா இந்த 130 பிளஸ் ஸ்கோர் வந்து ஒரு 145 150 வந்திருந்தா இன்னுமே சைக்கலாஜிக்கலி அட்வான்டேஜா இருக்கும். ஸோ பேட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா டாப் ஆர்டர் ஃபெயிலியர் அண்ட் மிடில் ஆர்டர்ல இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும், தீபக் கூட எதுக்கு எடுத்தாங்க, எதுக்கு யூஸ் பண்ணாங்க, ஏன் அக்ஷர் பட்டேலை விட்டுட்டு தீபக் கூட எடுத்தாங்கன்றதுக்கு அது இல்ல. இன்னொரு ஒரு டாக்டிக்கலான கேப்டன்ஷிப் எரர் நான் என்ன பாக்குறேன்னா, ஹர்திக் பாண்டியாவே ஒரு சீனியரான ஒரு பேட்ஸ்மேன் இருக்கும்போது எதுக்கு வந்து ஹூடாவே இருக்குனாங்க. ஹூடா வந்தோட ஃபர்ஸ்ட் பாலே பேட்டை விடுறாரு, நாட்டிய வந்து ஒரு பீட்டன் ஆகுது, அடுத்த பால் பொறுமையா இல்ல அதே மாதிரி பால் அவுட் சைட் த ஆஃப் ஸ்டம்ப் எட்ஜ், ஸோ உள்ள போற 2 பால் அடி டக் அவுட். அதுக்கப்புறம் போலிங்ல அவருக்கு போலிங்கே கொடுக்கல, அவர் ஆஃப் ஸ்பின் போடுவார். அந்த இடத்துல ரோஹித் சர்மா ஒரு ஓவர் வந்து தீபக் கூட கொடுத்துருக்கு. ஏன்னா அஸ்வின் இந்த மேட்ச்ல வந்து நிறைய ரன் கொடுத்திருக்காரு, 4 ஓவர் போட்டு 40 ரன், 4 6 கொடுத்திருக்காரு, 40 ரன் மேல. இவரு ஒரு பாண்டியா கூட ஒரு ஓவர் வந்து எக்ஸ்பென்சிவா போட்டாரு. இல்ல எக்ஸ்பென்சிவா போட்டதுலயே வந்து பாத்தீங்கன்னா அஸ்வின் தான் நிறைய எக்ஸ்பென்சிவ் சொல்லலாம். ஒரே ஓவர்ல 2 6, இன்னொரு ஓவர்ல 2 6. அந்த 12வது ஓவர் வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலியோட கேட்ச் விடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினுக்கே கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா 14வது ஓவர்ல 2 6, ஒன்னு மார்க்ரம் ஒன்னு மில்லர். திருப்பி 18வது ஓவர் பாத்தீங்கன்னா மில்லர் வந்து 2 6 அடிக்கிறாரு. இல்ல அஸ்வின் மேல ஒரு சின்ன ஒரு விஷயம் என்ன சொல்லியோம்னா, அஸ்வின் வந்து பிளாட்டா போட்டிருக்கலாம், அவர் வந்து தூக்கி ஃபிளைட் பண்ணி போட்டாரு, பிரெடிக்டபிளா இருந்தது. மில்லர் வந்து கொஞ்சம் காலம் முன்னாடி வச்சு ஈஸியா கிளியர் பண்ணிட்டாரு. பிளாட்டரா போட்டிருந்தா, ஏன்னா நம்ம வந்து ஐபிஎல் பார்த்திருக்கோம், நிறைய வாட்டி வந்து அஸ்வின் வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து தூக்கி இருக்காரு, ஏன் மில்லரே நிறைய வாட்டி தூக்கி இருக்காரு. அதனால வந்து அவர் பிளாட்டரா கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல டிஃபரெண்டா யோசிச்சிருக்கலாம். இன்னொரு விஷயம், ரோஹித் சர்மா அஸ்வினை வந்து 6 ஓவருக்குள்ள ஒரு ஓவர் கொடுத்துருக்கணும், இல்லனா 6 ஓவர் முடிஞ்சோட ஒரு ஓவர் கொடுத்துடணும். ரோஹித் சர்மா வந்து அஸ்வினுக்கு எப்ப போலிங் கொடுக்குறாருன்னா 8 ஓவர்ஸ்க்கு அப்புறம் தான் கொடுக்குறாரு. சோ ஏன் அப்படி கொடுக்குறாரு? அதுக்கு முன்னாடி ஹர்திக் பாண்டியா நல்லா போட்டிருக்காங்க, ஷமி நல்லா போட்டிருக்காங்க, ஹர்ஷ்தீப் நல்லா போட்டிருக்காங்க. பட் இருந்தாலுமே அஸ்வின் மாதிரி ஒரு ட்ரம்ப் கார்டு, அவர் நமக்கு ஒரு ட்ரம்ப் கார்டு தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு இன்னோவேட்டிவான போலர் வந்து ஏன் வந்து 6 ஓவர்ஸ்க்குள்ள கொடுக்கல, ஒரு ஓவர் கொடுத்துருக்கலாம், இல்ல ஒரு 7th ஓவர்லயே கொடுத்துருக்கலாம். 8th 9th ஓவருக்கு அப்புறம் கொடுக்குறேன். அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா மார்க்ரமும் மில்லரும் கொஞ்சம் செட்டில் ஆயிட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா, மில்லர் அழகா தூக்கி இருப்பாரு நம்ம அஸ்வின், எனக்கு நல்ல கான்பிடன்ஸ் இருக்கு. ஏன்னா அவர் நிறைய வாட்டி மில்லர் வந்து தூக்கி இருக்கிறார். மில்லர் மட்டும் இல்ல, டேவிட் வார்னர், லெஃப்ட் ஹேண்டர்ஸ்னாலே அல்வா சாப்பிடுற மாதிரி நம்ம அஸ்வினுக்கு ஈஸியா வந்து ஒரு 2 ஓவர்ல ரீட் பண்ணிடுவார், எப்படி ஆடுறாரு. அதுவும் நியூ கமருக்கு வந்து உடனே அஸ்வினை டேக்கிள் பண்ண முடியாது. அதனால ஒரு 6 ஓவர்ஸ் 7 ஓவர்ஸ்ல வந்து அஸ்வினுக்கு வந்து சோ இந்த மாதிரி சில விஷயங்கள் பேட்டிங் சைடுல இருக்கிற சொதப்பல் பத்தி பேசணும். இப்ப அர்ஷ்தீப் சிங் வந்து ஸ்டார்டிங்லயே ஒரு சூப்பர்வான ஓப்பனிங் கொடுத்தாரு, 2 விக்கெட், குரூஷியலான 2 விக்கெட் அவர் எடுத்தது. குவிண்டன் டிகாக்லாம் எடுக்கும்போது எல்லாருக்குமே ஒரு கான்ஃபிடன்ஸ் கெயின் ஆயிருக்கும், கண்டிப்பா குவிண்டன் டிகாக்கே போயிட்டாரு, அப்ப கண்டிப்பா நம்ம தான் வின் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பர்வான கான்ஃபிடன்ஸை எல்லா பிளேயர்ஸுக்குமே கொடுத்தாரு. அந்த ஓவர்ஸ் பிரிச்சு கொடுக்கறது அப்படின்றத தாண்டி ஃபீல்டிங்ல நிறைய சொதப்பல் நடந்தது இல்லையா? அது கான்ஃபிடன்ஸ் லூஸ் அப்படின்னு சொல்ல முடியுமா, இல்ல வெதர் ஒரு ரீசனா நம்ம சொல்லலாமா? 10 டிகிரி இருக்கு, சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர்ஸ் எல்லாம் வந்து அதுக்கு நல்லா அடாப்ட் ஆயிருப்பாங்க, சோ இந்தியன் பிளேயர்ஸ்க்கு ஸ்டார்டிங்லேயே வந்து கோலி வந்து எல்லாம் போட்டுலாம் உட்கார்ந்திருந்தாரு அப்படின்ற மாதிரி விமர்சனங்களை சமூக வலைதளங்கள்ல முன்வைக்கிறாங்களே, அதெல்லாம் கூட ஒரு காரணமா இருக்குமா? இல்ல எக்ஸாம்பிள் நீங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் எடுத்துக்கோங்க, ரபாடா வந்து எவ்வளவு சூப்பரா கேட்ச் பிடிச்சிருக்காரு, அவங்க டீம் ஃபீல்டர்ஸ் நல்லா பண்ணிருக்காங்க. ஏன் அதுக்கு முன்னாடி நடந்த மேட்சஸ்லயே பாருங்க, ஷக்கீப் அல் ஹசன் சூப்பரா ஒரு ரன் அவுட் அடிப்பார், அதே போல ரூல் ஆஃப் ஃபேண்டம் அவர் வந்து ஒரு ரன் அவுட் அடிப்பார், எல்லாமே டைரக்ட் ஹிட். சோ அந்த மாதிரி நமக்கு வந்து டைரக்ட் ஹிட்டும் மிஸ் ஆயிருக்கு, கையில வந்த கேட்சும் விட்டுருக்கோம். ரபாடா வந்து ஒரு ஹர்திக் பாண்டியோட கேட்ச் நம்ம பார்க்கும்போது, அதாவது ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தான், ஃபாஸ்ட் பவுலர் வந்து டீப் ஃபைனல் லெக் வந்து சீக்கிரமா ஓடி வந்து அப்படியே கிரவுண்டை ரீச் பண்ணி பிடிக்கிறாரு. சோ அது ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம சொல்லலாம். சோ ஃபீல்டிங்ல வந்து நம்ம வந்து கோட்டை விட்டுட்டோம். அது மட்டும் இல்லாம பேட்டிங்ல வந்து எப்படி வந்து ஃபர்ஸ்ட் ஓவரே மேடின் கொடுத்தாரு, அந்த ராகுல் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஓவரே மேடின் கொடுத்ததுலயே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கம்மியாச்சு. நீங்க வந்து ஹர்ஷ்தீப்பை பத்தி சொன்னீங்க, ஹர்ஷ்தீப் வந்து 2வது ஓவர்ல அந்த 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம், ஃபர்ஸ்ட் ஓவர்ல புவனேஸ்வர் குமார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 ரன் தான் கொடுத்தாரு, அது ஒரு பிளாட்ஃபார்ம் செட் பண்ணி கொடுத்துச்சு. அவர் ஆரம்பத்துல இருந்து எல்லா மேட்சஸ்லயுமே வந்து ஒரு மேடன் ஓவருக்கு இப்ப போன மேட்ச்ல எல்லாம் வந்து ஒரு ஓவர் ஃபுல்லாவே மேடன் ஓவரா கொண்டு போனாரு, நல்லா கண்ட்ரோல் பண்றாரு இல்லையா ரன்ஸ். இல்ல ஹர்ஷ்தீப்போட 2 விக்கெட் எடுத்துக்கோங்க, அந்த 2வது ஓவர் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிகாக்கோட ஒரு விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா லேட்டரல் மூவ்மெண்ட், வெளியே போற பால், அந்த லேட்டரல் மூவ்மெண்ட் ஆனதுனால அவர் வந்து பேட் வைக்கிறாரு, ஸ்லிப்ல வந்து கேட்ச். அதே போல ரிலே ரூஸ்ரோ அவர் வந்து உள்ள வர பால், இவர் வந்து வெளியே போற பால். ஒரே ஓவர்ல பிரெடிக்டே பண்ண முடியல பேட்ஸ்மேனுக்கு வெளியே வருமா உள்ள வருமா, ரெண்டுமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான். குவிண்டன் டிகாக் அவுட் ஆனது வந்து வெளியே போற பால், இவர் வந்து உள்ள வர பால். சோ அதனால ஃபர்ஸ்ட் ஸ்பெல்ல வந்து ஹர்ஷ்தீப் சூப்பரா போட்டாரு. ஆனா அது ஒரு கடைசி, அதாவது 15 ஓவர்ஸ்க்கு அப்புறம் போட்ட ஸ்பெல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த லென்த்தை வந்து கரெக்டா அவரால் பண்ண முடியல. அதே போல நம்ம புவனேஸ்வர் குமாரும் ஃபர்ஸ்ட் ஸ்பெல்ல சூப்பரா போட்டாங்க, புவனேஸ்வர் குமார், ஹர்ஷ்தீப் அண்ட் முகமது ஷமி சூப்பரா போட்டாங்க. கொஞ்சம் அந்த 12th ஓவர்ல விராட் கோலி கேட்ச பிடிச்சிருந்தாருன்னா நம்ம பக்கம் மொமெண்டம் வந்திருக்கும். அதே மாதிரி அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா ரன் அவுட்டை மிஸ் பண்ணதாகட்டும், பாண்டியாக்கும் கோலிக்கும் நடுவுல வந்து பால் விழுந்ததாகட்டும், இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன சொதப்பல்கள் இருந்தது. இந்த நாள் நமக்காக இல்ல, நிறைய லைஃப், மார்க்ரம்க்கு நிறைய லைஃப். ஆமா,
அவர் 50 அடிச்சார், இவரும் 59ல நாட் அவுட்ல வின் பண்ணி கொடுத்துட்டாரு. சரி, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்தது. நம்ம எப்படி பேசுறோமோ அதே மாதிரி சமூக வலைதளங்கள்லயும் இது பத்திய நிறைய விவாதங்கள் நடந்திருக்கும். அதுலயும் குறிப்பா மீம்ஸ் எல்லாமும் நிறைய வந்திருக்கும். இன்னைக்கு ஃப்ரீ ஹிட் மீம்ஸ்ல என்னென்ன மீம்ஸ் எல்லாம் வந்திருக்கு என்பது குறித்து விளக்குகிறார் செய்தியாளர் கோகிலா. இன்னைக்கு ஃப்ரீ ஹிட் மீம்ஸ்ல 3 மீம்ஸ் பத்தி பார்க்க போறோம். இன்னைக்கு நெதர்லாந்துக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில மேட்ச் நடந்தது. இதுல பாகிஸ்தான் வின் பண்ணிட்டாங்க. இதை எப்படி மீம்ஸ் போட்டு கலாய்ச்சிருக்காங்கன்னா, வடிவேலு வெற்றி வெற்றின்னு சொல்ற மாதிரி மீம்ஸ் போட்டு கலாய்ச்சிருக்காங்க. அடுத்ததா சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில நடந்த மேட்ச்ல இந்தியா தோத்துட்டாங்க. இதை எப்படி மீம்ஸ் போட்டு ட்ரோல் பண்ணிருக்காங்கன்னா, சத்யராஜும் ஆர்யாவும் பேசிக்கிற மாதிரி, அதாவது பாகிஸ்தானும் இந்தியாவும் பேசிக்கிற மாதிரி சத்யராஜ் ஆர்யா பார்த்து சொல்றாரு, என்ன மேட்ச் ஜெயிக்க பாத்தீங்களா அப்படின்னு. அதுக்கு ஆர்யா சொல்றாரு, ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு சத்யராஜ் எப்படி ரிப்ளை பண்ணிருக்கான்னா, நானும் பார்த்தேன் அப்படின்னு சொல்ற மாதிரி மீம்ஸ் போட்டு கலாய்ச்சிருக்காங்க. குரூப் 2 பாயிண்ட்ஸ் டேபிள்ல இந்தியா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்து செகண்ட் பிளேஸுக்கு இறங்கிட்டாங்க. இத ரசிகர்கள் ரொம்ப வருத்தமா கீழே போறான் சார் அப்படின்னு சொல்ற மாதிரி மீம்ஸ் போட்டு கலாய்ச்சிருக்காங்க. இதுதான் இன்னைக்கான ட்ரெண்டிங் மீம்ஸ். மீம்ஸ் பத்தி பார்த்தோம். இது இல்லாம இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் இல்லாம பாகிஸ்தான் வெர்சஸ் நெதர்லாந்து மேட்சும் இன்னைக்கு தான் நடந்தது. ரொம்ப இன்டென்ஸான ஜிம்பாப்வே வெர்சஸ் பங்களாதேஷ் மேட்சும் இன்னைக்கு தான் நடந்தது. அந்த மேட்ச் பத்தியும் பேசலாம். இன்னைக்கு இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா மேட்சை தவிர இன்னும் 2 மேட்சும் நடந்தது. அதுல முதல்ல பங்களாதேஷ் ஜிம்பாப்வே மேட்ச் பத்தி நம்ம பேச போறோம். அதுல பங்களாதேஷ் வின் பண்ணிருக்காங்க. பட் பயங்கர இன்டென்ஸான ஒரு மேட்சா அந்த மேட்ச் இருந்தது. அதை பத்தி பேசலாம். ஜிம்பாப்வே ஜெயிப்பாங்களா பங்களாதேஷ் ஜெயிப்பாங்களா அப்படின்னு லாஸ்ட் பால் மட்டும் இல்ல, லாஸ்ட் பாலும் நோ பால் ஆயிட்டு மறுபடியும் வந்து விளையாண்டாங்க. சோ அது 3 ரன்கள் வித்தியாசத்துல வெற்றி பங்களாதேஷ் அப்படின்னு ஃபைனலா வந்தது. இதனால யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம்? அவங்க 2 அணிகளை தவிர மற்ற புள்ளிகள் இருக்கிற மற்ற அணிகளுக்கு. இப்போ பாத்தீங்கன்னா ஜிம்பாப்வே வந்து ஜெயிச்சிருந்தா பாகிஸ்தானுக்கு வந்து கொஞ்சம் ஃபேவரபுளா இருந்திருப்பாங்க. பங்களாதேஷ் ஜெயிச்சதுனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க டாப்ல இருக்காங்க. இப்போ பாகிஸ்தான் வந்து கொஞ்சம் டவுன்ல தான் இருக்கு, ஜிம்பாப்வே கீழே இருக்காங்க. அதனால அது மட்டும் இல்லாம இந்தியா இன்னைக்கு தோத்ததும் பாகிஸ்தானுக்கு வந்து ஹோப்ஸ் வந்து இன்னுமே கம்மியாகி இருக்கு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசணும்னா, லாஸ்ட் பால் அந்த வந்து கீப்பர் வந்து ஸ்டம்புக்கு முன்னாடி கலெக்ட் பண்ணி அடிச்சதுனால அம்பையர் நோட்டீஸ் பண்ணி நோ பால் ஃப்ரீ ஹிட். பட் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு சான்ஸ் கிடைச்சது வந்து யூட்டிலைஸ் பண்ணிருக்கலாம். பட் மிஸ் ஆனது வந்து ஜிம்பாப்வே ரசிகர்களுக்கு ஒரு பேரேடியா தான் சொல்லணும். ஏன்னா ஜிம்பாப்வே கையில தான் மேட்ச் இருந்தது. ஷான் வில்லியம்ஸ் வந்து ஆடிட்டு இருக்கிறத பார்க்கும்போது ஒரு மேட்சை கொண்டு போய் 64 ரன்கள். ஆமா, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டர்னிங் பாயிண்டே அந்த ஷகிப் அல் ஹசனோட டைரக்ட் ஹிட். என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் டர்னிங் பாயிண்ட் இந்த மேட்ச். ஒருவேளை அது மிஸ் ஆயிருந்ததுன்னா ரன்னிங்லயே அடிச்சாரு இல்லையா? டைரக்ட் ஹிட் அடிச்சிருக்காரு. இப்ப பாருங்க இந்தியா மேட்ச்ல எவ்வளவு மிஸ் ஆயிருக்கு. அவர் டைரக்ட் ஹிட் அடிச்சிருக்காரு. இன்னொரு விஷயம் சொல்லணும், அவர் லெஃப்ட் ஆர்ம் பவுலர் போட்டுட்டு ரைட்ல போறாரு. அவரோட நேச்சுரல் சைட் கிடையாது. அது எடுத்து அடிக்கிறதுக்கு டைம் இல்ல. பால் எடுத்து அப்படியே டர்ன் பண்ணி ஒரு டைரக்ட் ஹிட் கொடுத்தாரு. அவரோட ராங் சைடுல போன பால் எடுத்து அடிச்சிருக்காரு. செட்டில்டு பேட்ஸ்மேன் ஷான் வில்லியம்ஸ், அவர் வந்து 64 ரன்ஸ்ல இருக்காரு. அவன் இந்த ரன் அவுட் மிஸ் ஆயிருந்ததுன்னா கண்டிப்பா வந்து ஜிம்பாப்வேக்கு அட்வான்டேஜ் இருந்திருக்கும். ஜிம்பாப்வே பொறுத்த வரைக்கும் பேட்டிங்ல வந்து ஆரம்பிக்கும் போது பாருங்க, முதல் 30-40 ரன்லயே வந்து பாத்தீங்கன்னா 4 விக்கெட் விட்டுட்டாங்க. அண்டர் பிரஷர்ல ஆடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஷான் வில்லியம்ஸ் வந்து அவர் வந்து ஒரு 64 ரன்ஸ் அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் பேர்லன்றவர் வந்து ஒரு 20+ அடிக்கிறாரு. இவங்க 2 பேரு, அதுக்கப்புறம் இன்னொருத்தர் ஒரு 15 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அவ்வளவுதான். பட் இருந்தாலும் கொண்டு வந்திருக்காங்க. 115ன்றது வந்து சரியான ஒரு டோட்டல் பங்களாதேஷ் போஸ்ட் பண்ணது. அதை வந்து சேஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு ஜிம்பாப்வே. ஜிம்பாப்வேயோட ஸ்பிரிட் வந்து இந்த டோர்னமெண்ட்ல ஒவ்வொரு மேட்ச்லயும் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து, ஏன்னா அவங்களோட கடந்த கால இதை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இல்லாம தான் இருந்தது ட்ராக் ரெக்கார்ட்லாம். பட் இந்த டோர்னமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க எலிவேட் ஆனது, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ், அவங்களோட பொட்டன்ஷியலுக்கு ஏற்ற மாதிரி விளையாடுறது, அதை இம்ப்ரூவ் பண்றதை பார்க்கும்போதே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. பட் நீங்க சொல்ல அடுத்து வந்து இந்தியா பங்களாதேஷ் கூட மோதும் போது அந்த மேட்ச் எப்படி இருக்கும் அப்படின்ற தாட் தான் வந்து எல்லா இந்திய ரசிகர்களுக்குமே இருக்கும். அந்த மாதிரி ஒரு டஃப் ஃபைட் வரும். இப்போ சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் இந்தியா போது நம்ம 50-50 வச்சுக்கலாம். ஏன்னா சூப்பரா ஒரு மேட்ச் ஆல்ரெடி ஆடி இருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்னும் போது இந்தியாவா சவுத் ஆப்பிரிக்கான்னு ஒரு 50-50 வச்சுக்கலாம். ஒருவேளை அடுத்த மேட்ச் பங்களாதேஷ் வெர்சஸ் இந்தியா அப்படின்னு இருக்கும்போது பங்களாதேஷ் ஈக்குவலா டஃப் கொடுக்குற அளவுக்கு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இருப்பாங்க. ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு கால்குலேட்டிவா பேட்டிங் ஆடி இருக்காங்க. 6 ஓவர்ல 30 ரன்ஸ் கிட்ட வந்தாங்க. ஒரு விக்கெட் 2 விக்கெட் போயிருந்தது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 7 to 15 ஓவர் சூப்பர் ஆடி இருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து ஷென்டோன்ற ஒரு பேட்ஸ்மேன் வந்து அவர் 70+ அடிச்சிருந்தாரு. இன்னைக்கு வந்து ஷகிப் அல் ஹசன் சரியா அந்த அளவுக்கு ஆடலனா ஒரு 23 தான்.
ஷென்டோன்ற பேட்ஸ்மேன் கூட வந்து பாத்தீங்கன்னா அஃபீஃப்ன்ற ஒரு பேட்ஸ்மேன் வந்து 29 ரன்ஸ். இவங்க 3 பேர் தான் அடிச்சிருக்காங்க. ஸ்கோர் பாருங்க 150 வந்திருக்கு. அந்த 150 வந்து சூப்பரா வந்து டிஃபெண்ட் பண்ணிருக்காங்க. அற்புதமா அந்த டஸ்கின்ற போலர் எப்படி வந்து நிகிடி வந்து இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கால அந்த பிட்சை வந்து டெக்க ஹிட் பண்ணி பவுன்ஸ் எடுக்கிறாரு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா யார் வந்து ஆஸ்திரேலியால முக்கியமா பெர்த் கேபா மாதிரி பிட்ச்ல வந்து நல்லா குத்தி போட்டு பவுன்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வேல்யூ. அதை வந்து நிகிடி நல்லா பண்ணாங்க. அதே போல டஸ்கின் வந்து சூப்பரா பண்ணாரு, 3 விக்கெட் எடுத்தாரு. அதே போல முஸ்டிபிஸரும் சூப்பரா எடுத்தாரு. ஆனா இன்னைக்கு ஒரு மேட்ச்ல பாருங்களேன், சுவாரஸ்யமான ஒரு விஷயம், இந்தியா மேட்சையும் நான் பங்களாதேஷ் மேட்சையும் கம்பேர் பண்ணும்போது ஏன்னா பங்களாதேஷ் வந்து கடைசியில வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஷக்கீப் போட்டிருக்காரு, அதே போல மொசடெட் ஹுசைன் கடைசி ஓவர் போட்டார். லாஸ்ட் 2 ஓவர் பாத்தீங்கன்னா ஸ்பின்னர். ஆனா நம்ம இதுல பாருங்க அப்படியே மாறி இருக்கு. அவங்களோட சேஞ்சே வேற மாதிரி இருக்கு. அவங்களோட அப்ரோச் பங்களாதேஷ் வந்து பாத்தீங்கன்னா முஸ்டிபிஸரோட போலிங்கையும் அதே போல டஸ்கினோட போலிங்கும் முன்னாடியே முடிச்சிட்டாங்க. எப்பவுமே ஃபைனல் ஓவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் போலரோட ஒரு ஓவர் வந்து இருக்கும். டஸ்கின் ஓவரா இருக்கட்டும் இல்ல முஸ்டிபிஸர் கண்டிப்பா கொடுப்பாங்க. ஆனா அவங்களோட அப்ரோச் இந்த மேட்ச்ல சேஞ்ச் ஆயிருக்கு. ஸ்பின்னருக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு பிரசன்டேஷன் ரோஹித் சர்மா கிட்ட கேட்டாங்க, ஏன் வந்து அஸ்வினுக்கு கொடுத்தீங்க கடைசி டைம்ல அப்படின்னு கொடுத்ததுக்கு அவர் ஒரு ரீசன் வந்து சொன்னார். ஆனா வந்து ஒவ்வொரு டாக்டிக்கல் அப்ரோச்சும் மேட்சோட ரிசல்ட்டே மாறுது. பங்களாதேஷ் வந்து ஸ்பின்னருக்கு கடைசியா யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இந்தியா வந்து வேற மாதிரி யோசிச்சிருக்காங்க. சோ பங்களாதேஷ் வந்து டஃப் கொடுப்பாங்க. போலிங்ல சூப்பரா இருக்கு. டஸ்கின், முஸ்டிபிஸர், ஷக்கீப் சூப்பரா போட்டிருக்காங்க. பேட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா 3 பேர் சூப்பரா ஆடி இருக்காங்க. சோ இந்தியா மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா டஃப் கொடுப்பாங்க பங்களாதேஷ். சரி, ஓகே. பங்களாதேஷ் அடுத்து இந்தியா கூட விளையாடும் போது அது எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னைக்கு இன்னொரு மேட்சும் நடந்தது, பாகிஸ்தான் வெர்சஸ் நெதர்லாந்து. இந்த T20 உலக கோப்பை கிரிக்கெட் தொடர்லயே ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணவங்க 100க்குள்ளேயே அவங்களுடைய 20 ஓவரையும் முடிச்சிருக்கிறது இதுதான் முதல் தடவை. மழை குறுக்கிட்டு அது முடிஞ்சதெல்லாம் வேற. ஆனா 20 ஓவரையும் முழுமையா விளையாடி 100க்குள்ளேயே வந்து அவங்களை கண்டெயின் பண்ணிருக்காங்க. பாகிஸ்தான் வின் பண்ணிருக்காங்க. ஏன் வின் பண்ணாங்க, எதுக்கு வின் பண்ணாங்க அப்படின்றதான் தாண்டி இந்த வின் அவங்களுக்கு உதவுமா, அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்வாங்களா? அவங்களுக்கு வேற வழியே இல்லை. அவங்களுக்கு வந்து ஹோப்ஸ் வந்து இருக்கணும்னா அவங்க வந்து பெரிய மார்ஜினில் வின் பண்ணணும். அதே போல இந்த மாதிரி 100 ரன்ஸ்குள்ள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாலுமே 90+ டார்கெட்டை வந்து அவங்க வந்து 1 விக்கெட் இல்ல 2 விக்கெட் லாஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கணும். 4 விக்கெட் விட்டதே வந்து பாத்தீங்கன்னா பெரிய தப்பு தான். அதுவும் இல்லாம எப்படி KL ராகுல் வந்து இந்தியன் டீம்ல வந்து ஒரு கான்பிடன்ஸ் இல்லாம இருக்காரோ, அவங்க டீமோட கேப்டன் பாபர் அசாம் அவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அட்லீஸ்ட் ரிஸ்வானாவது ஃபார்முக்கு வந்தாரு. ஆனா பாபர் அசாம் வரல. அவரும் ரன் அவுட். பாபர் அசாம் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் ஹிட், ரூல் ஆஃப் டைரக்ட் ஹிட் அடிச்சாரு, அவுட். கேப்டனா இருக்கும்போது மத்தவங்களுக்கும் அந்த கான்பிடன்ஸ் வந்து லூஸ் ஆகுது. பார்க்கலாம் அவங்க அடுத்தடுத்த மேட்சஸ்ல எப்படி விளையாட போறாங்கன்னு. சோ நாளைக்கு ஒரே ஒரு மேட்ச் தான் நடைபெற இருக்கு, ஆஸ்திரேலியா வெர்சஸ் அயர்லாந்து. அயர்லாந்து ஏற்கனவே ஒரு ஸ்ட்ராங்கான டீமான இங்கிலாந்தையே தோக்கடிச்சிட்டு வந்திருக்காங்க. ஆஸ்திரேலியா நியூசிலாந்து கிட்ட தோல்வியை சந்திச்சாலும் ஸ்ரீலங்கா கிட்ட ஒரு கம்பேக் கொடுத்திருக்காங்க. சோ நாளைக்கு மேட்ச் எப்படி அமையும்? அயர்லாந்து வந்து ஆஸ்திரேலியாக்கு அந்த அளவுக்கு டஃப் கொடுப்பாங்களா, எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆஸ்திரேலியா கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கு. ஆனா ஆஸ்திரேலியாவோட பெரிய செட் பேக் வந்து டாப் ஆர்டர் சரியா ஆடல. ஃபின்ச் அண்ட் வார்னர் கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ணணும். போலிங்ல வந்து பாத்தீங்கன்னா பேட் கமின்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்காரு. மற்றபடி எல்லாரும் ஆவரேஜா போட்டுட்டு இருக்காங்க. கொஞ்சம் பல்கா ஒரு 2-3 விக்கெட்ஸ் எடுக்கணும். இது ஆஸ்திரேலியா சைட்ல. அயர்லாந்து அப்செட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அயர்லாண்டோட ஹிஸ்டரியை பார்க்கும்போது. அதனால இந்த மேட்ச் வந்து பரபரப்பா இருக்கும். ஆஸ்திரேலியாவுக்கு அட்வான்டேஜ் இருக்கு நான் பாக்குறேன். நம்ம டெய்லி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எலிமெண்ட் பார்த்துட்டு இருக்கோம். எந்த 2 அணிகள் ஆடுதோ, எப்படி ஃபாரின்ல எல்லாம் வந்து மீன்களை வச்சு இந்த ஃபுட்பால் எல்லாம் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பாக்குறோமோ, அதே போல இது போல ஆஸ்திரேலியா வெர்சஸ் அயர்லாந்து மேட்ச் நாளைக்கு நடைபெற இருக்கும் நிலையில அதை பத்தியும் நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணிருக்கோம். அந்த மாதிரியான ஒரு சுவாரஸ்யமான செக்மெண்ட், இது நம்பிக்கையின் அடிப்படையில் இல்ல அப்படின்னாலுமே ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் அப்படின்றதன் அடிப்படையில இப்ப பார்க்கலாம். எலியா கிளியா, நாளைக்கு ஜெயிக்க போறது யாரு பார்க்கலாம். ஜோஷியம் கிளி ஜோஷியம். இது நல்லதாக பார்த்து எடுத்து சொல்லுப்போ, எந்த அணி ஜெயிக்கும்னு. அந்த சைடா இந்த சைடா ஏன்னா பார்த்து கரெக்டாக ஒன்று தீர்மானம் பண்ணி சொல்லு. எது கரெக்டாக இருக்கும், இருக்காது, எது கரெக்டாக இருக்கும்னு பார்த்து தீர்மானமாக சொல்லு. எது வெற்றி பெறும் என்று அதையும் கருத்தையும் கரெக்டாக எடுத்துக்க சொல்லு பார்ப்போம். கணக்கூட எடுத்து இல்லை தூக்கி காட்டு. நல்ல வேண்டிய சாமியா இது தரலாமா சொல்லு. கண்டிப்பா நிச்சயமா ஓகேடா. இதில் யார் வெற்றி பெறுவா என்று சஸ்பென்ஸை உடைச்சி பார்த்த ஜாக் ஸ்பேரோ. இன்றைய வெற்றி அணி ஆஸ்திரேலியா. நல்ல ஒன்றா பார்த்து சொல்லுங்கள். இன்றைக்கி இவங்க தான் வெற்றி அடிவானுங்க. அடித்து கிளியராக சொல்லுங்கள். இவங்க தான் வெற்றியா? கண்டிப்பாவா?
இதில் நம்ம டீம் எது வெற்றி அடையுமோ எடுத்து கொடுத்த கார்டு ஆஸ்திரேலியா. இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட இந்தியா தோல்வியை தழுவி இருந்தாலும் கூட அடுத்து ஜிம்பாப்வே பங்களாதேஷ்னு மோதி மீண்டும் அவங்க ஃபார்முக்கு வருவாங்க, மீண்டும் அவங்க வெற்றி பெறுவாங்க அப்படின்ற ஹோப்போட இன்னைக்கு நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்யலாம். இது T20. இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.